இதெல்லாம் ரொம்ப அடிப்படையாக திரும்ப திரும்ப சொல்லிக்கணும். இறப்பு என்பது ரெஸ்ட்டு. முதல்ல ஐயோ செத்துட்டாருன்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? என்னது, ரொம்ப கஷ்டப்பட்டு உலகத்துக்கு வந்து ரொம்ப ஏகப்பட்ட வேலை செஞ்சிட்டார். அதனால் என்ன செய்ய, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் அடியா. ஏன் திருப்பி வந்துடுவார். நீங்கள் ஐயோ போயிடுவாரே வரமாட்டாரேன்னா பயப்படாதீங்க, கண்டிப்பாக வருவார், கண்டிப்பாக வருவார். அப்போது இந்த பிறவிக்கும் அடுத்த பிறவிக்கும் நடுவில் என்ன செஞ்சுருக்கிறாரு, நிறைய வேலை செஞ்சுட்ட தம்பி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு கொஞ்சம் நேரம் ஓய்வு கொடுத்துருக்கிறார். உயிருக்கு ஓய்வு கொடுத்தல் என்பது இறப்பு. இறப்பு என்பது ஓய்வு. சரிங்களா? அழிப்பு இளைப்பு ஆற்றல், அழிப்பு இளைப்பு ஆற்றல், ஆக்கம் படைத்தல். ஆக்கம் என்பது படைத்தல். அது என்னது, மலபாகம் வர. சரிங்க, அப்படியே விட்டா நல்லா ரெஸ்ட்டா நல்லா தான் இருக்குது. நைட்டு படு தூங்கினா காலையில் எந்திரிக்கும்போது எப்படி இருக்குது, அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினா நல்லா தான் இருக்குது. எதுக்குங்க விடியுது, நல்லா தூங்கினா ஜம்முன்னு இருக்குது, அப்படி தானே இருக்குது. அது மாதிரி சரி அதான் ரெஸ்ட்டில் விட்டுட்டிங்களே சாமி, கொஞ்சம் அப்படியே தான் விடுங்களே, திருப்பி கொண்டு வந்து பிறவியில் ஏயா போடுறீங்க. போடுற மாதிரி போடுறாரா இல்லையா, கொண்டு வந்து போட்டுறாரு. இப்போ தூங்குற குழந்தைய காலையில் எழுப்பி அதை குளிக்க வச்சு துணியை மாட்டி விட்டு பவுடர் அடித்து யூனிஃபார்ம் மாட்டி இல்லை ஸ்கூலுக்கு ஏன் அனுப்பணும், ஏன் அனுப்பணும்? ஸ்கூலுக்கு போ தம்பி, அறிவு விளங்காது. ஸ்கூலுக்கு போனால் தான் அறிவு விளங்கும். அம்மாவுக்கு பையன் மேலே ரொம்ப அன்பு, நல்லா தூங்கு சாமி அப்படின்னு வீட்டில் சாப்பாடை போட்டு தூங்க வச்சுக்கிட்டே இருந்தா என்னாவான், அறிவு விளங்காது. பெருமான அந்த அம்மா மாதிரி தான், இவனை விட்டா நல்லா சௌரியமாக தூங்கிட்டு தான் இருப்பான், அறிவு விளங்காதியா, அறிவு விளங்காது. அதனால் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, போ திருப்பியும் பிறவிக்கு போ, பிறவிக்கு போ. மலை பாகம் வர, மலம் நீங்குவதற்காக சில வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கு இவனை என்ன செய்ய வேண்டியது இருக்குது, பிறப்பில் கொண்டு வந்து விட வேண்டியது இருக்குது. இங்கே வந்தால் தான் அடித்து உதச்சி ஒவ்வொன்றா இவனை போய் நானே செஞ்சேன்னு போவான். அங்கே போய் டொம்புன்னு அடி விடுவோம். ஓ நான் செய்யலையா அப்படின்ட்டு பின்னாடி வருவான். 2 நிமிஷம் கழிச்சு நானே செஞ்சேன்னு போவான். ஏன் அது நான் செய்யலிங்க, இது நான் தான் செஞ்சதும்மா. அப்புறம் இங்கேயும் போய் என்ன செய்வான், ஒரு அடி வாங்குவான். இப்படி திருமண பக்கமெல்லாம் நான் செஞ்சேன்னு போய் அடி வாங்கிட்டு எப்பாவது இப்போ எதை செஞ்சாலும் அடி வாங்குறமே, இப்போ எதுவுமே நான் செய்யலையா அப்படின்னு இவனுக்கு எப்போ வரும், பல பேர்